அண்மை நாட்களா இலங்கை மின்சார சபை தொடர்பாக பேசப்படுது. நிறைய விஷயங்கள் இதுல தெரிந்து கொள்ள வேண்டிய பல விஷயங்கள் இருக்கு. அதைத்தான் நான் இந்த வீடியோல உங்களுக்கு சுருக்கமா சொல்ல போறேன். என்ன நடக்க போகுது இலங்கை மின்சார சபைக்கு, மின்சார சபை என்ன கட்டத்தை நோக்கி சென்று கொண்டிருக்கு, என்ன மாற்றங்களை கொண்டு வந்திருக்காங்க. நீங்க உங்களுக்கு தெரியும், சட்டப்படி வேலை செய்யற நாட்கள் அப்படின்னு சொல்லி இலங்கை மின்சார சபை ஊழியர்கள் ஒரு எதிர்ப்பை வெளியிட்டு இப்பொழுது ஒரு எதிர்ப்பு போராட்டம் நடத்தி கொண்டு வராங்க. இதுல பலதரப்பட்ட விஷயங்கள் இருக்கு. அது ஏன் அவங்க செய்யறாங்க அப்படின்ற பல விளக்கம் நிறைய பேருக்கு தெரியாது. இது பிரைவேட் லிமிடெடா மாற்றப்பட்டிருக்கிறா அப்படின்ற மாதிரியான பல கேள்விகளும் இப்பொழுது கேட்கப்படுது. நிறைய பேருக்கு இதுல சந்தேகம் இருக்கு. அது இல்லாம இந்த வீடியோல உங்களுக்கு தெளிவாக விளங்கப்படுத்துற ஒரு வீடியோவா இருக்க போகுது. இலங்கை மின்சார சபையில இப்ப வரைக்கும் 20,000 பேர் வேலை செய்யறாங்கன்னு சொல்லப்படுது. இந்த 20,000 பேரும் எப்படி இனி வேலை செய்ய போறாங்க அப்படின்றத அவங்களுக்கு தனித்தனியா கடிதங்கள் மூலமாக அனுப்பப்பட்டிருக்கு. அது என்ன அப்படின்றத நான் உங்களுக்கு சொல்றேன். இதுல 4 பிரிவுகளாக இந்த மின்சார சபையினுடைய கட்டமைப்பு பிரிக்கப்படுது. இது 4 பிரிவுகளும் தனித்தனியான நிறுவனங்களாக மாற்றப்படுகிறது. அதாவது நிறுவனம் அப்படின்னும் போது இது பிரைவேட் லிமிடெடா தான் பேரிடப்பட்டிருக்கு. ஆனா இது அரச நிறுவனம். அதாவது பிரைவேட் லிமிடெட் நாம ஒரு தனியார் நிறுவனம் அப்படின்னு சொல்லுவோம். இது தனியார் நிறுவனங்களுக்கு அந்த சட்ட திட்டங்களுக்கு அமைய இது பதிவு செய்யப்படுறதால பிரைவேட் லிமிடெட் வருது அப்படின்னு சொல்லியிருக்காங்க. இதுதான் இதுல இருக்க விஷயம். நிறைய பேர் குழப்பத்தில் இருக்காங்க. பிரைவேட் லிமிடெட் வரும்போது இது தனியார் நிறுவனமாக தானே இருக்கணும் அப்படின்னு மாதிரி தான் பலதரப்பட்ட கருத்துக்கள் இப்பொழுது சமூகத்தில் பேசப்படுது. என்னென்ன பிரிவுகளாக இதுல பிரிச்சிருக்காங்க அப்படின்னு சொல்லி பார்த்தா, முதலாவது இலங்கை மின் உற்பத்தி திறன் அப்படின்றத ஒரு நிறுவனம், அதாவது எலக்ட்ரிசிட்டி ஜெனரேஷன் லங்கா பிரைவேட் லிமிடெட் அப்படின்ற பேர்ல இந்த ஒரு பகுதியை ஒதுக்கியிருக்காங்க. ரெண்டாவது இலங்கை மின்சார நிறுவனம், அதாவது எலக்ட்ரிசிட்டி டிஸ்ட்ரிபியூஷன் லங்கா பிரைவேட் லிமிடெட் அப்படின்ற பேர் ஒரு நிறுவனத்துக்கு வைக்கப்பட்டிருக்கு. தேசிய மின் சேவை வழங்குனர் தனி நிறுவனம், தனியார் நிறுவனம் அப்படின்ற பேர் வைக்கப்பட்டிருக்கு. தேசிய மின் அமைப்புகள் தனி நிறுவனம், தனியார் நிறுவனம் அப்படின்ற பேர். இப்படி 4 பிரிவுகளாக இந்த நிறுவனங்களை பிரிச்சிருக்காங்க இலங்கையினுடைய மின்சார சபையை. இந்த மின்சார சபையில் இருக்கிற 4 பிரிவுகளையும் யாரு வேலை செய்ய போறாங்க அப்படின்னு சொன்னா, இப்ப 20,000 பேர் மின்சார சபையில வேலை செய்யறாங்க அப்படின்னு சொன்னா, இந்த 20,000 பேர்களுக்கும் தனித்தனியாக கடிதம் மூலம் அறிவிக்கப்பட்டிருக்கு. நீங்க இந்த 4 நிறுவனங்களுக்குள்ள ஏதாவது ஒரு நிறுவனத்துல சேர்ந்து கொள்ளலாம், அல்லது எந்த பகுதிக்குள்ள நீங்க வேலை செய்ய போறீங்களோ அந்த பகுதிக்குள்ள வேலை செய்யறதுக்கான விருப்பம் அவங்களுடைய கையில் இருக்கு. நீங்க அதற்கு இணங்க அதுல போய் சேர்ந்து கொள்ளலாம். எந்த காலகட்டத்துக்குள்ள அப்படின்னு சொல்லி நான் தேடி பார்க்கும் போது கிடைக்கல. ஆனா மிக விரைவில் இது நடக்க போது அவங்களுக்கு தனித்தனியாக இது அறிவிக்கப்பட்டிருக்கு. இதுக்கு இந்த வீடியோ நீங்க பார்த்து கொண்டிருக்கீங்க, அதாவது மின்சார சபையில வேலை செய்யறீங்க பார்த்து கொண்டிருந்தா மேலதிகமான தகவல்கள் இருக்கும்போது நீங்க கருத்துக்களா இதை பதிவிடுங்க. இன்னும் நிறைய பேர் அதை தெரிஞ்சு கொள்றதுக்கு வாய்ப்புகளா இருக்கும். இன்னும் ஒரு முக்கியமான விஷயம், இந்த 4 நிறுவனங்களுக்குள்ளும் அல்லது 4 பிரிவுகளாக பிரிக்கப்பட போகின்ற இந்த இலங்கை மின்சார சபைக்குள்ள இப்ப இருக்கிற 20,000 பேர்ல யாருமே அந்த 4க்குள்ளையும் வேலை செய்ய விருப்பம் இல்லை அப்படின்னு சொல்லி கருதும் பட்சத்துல அவர்களுக்கு இலங்கை மின்சார சபையிலிருந்து விலகிறதுக்கான உரிமையும் இருக்கு. குறிப்பா அவங்க விலகும் போது அவங்க வேலை செஞ்சதுக்கான காலம், அவங்களுடைய அனுபவம், அவங்க எடுக்கிற சம்பளத்தின் அடிப்படையில் அவங்களுக்கு ஓய்வூதியம், அவங்களுடைய கால எல்லைக்குள்ள வழங்கப்படுகின்ற ஓய்வூதியத்தை கொடுத்து அவங்கள இந்த பணியிலிருந்து விலக சொல்லியிருக்காங்க. இப்படி ஒரு சம்பவமும் இருக்கு. இதெல்லாம் ஏன் நடக்குது அப்படின்ற கேள்வி எல்லாருக்கும் இருக்கு தானே. என்னது காரணத்துக்காகன்னு சொன்னா, இலங்கை இந்த மின்சார சபை நட்டத்துல போற ஒரு நிறுவனம். கடந்த நாட்கள்ல இப்ப கடந்த 3 மாசமா லாபத்துல இருக்கு. ஆனாலும் கூட கடந்த காலங்களில் அது பெரிய அளவான நட்டத்துக்கு உட்பட்ட ஒரு நிறுவனமாகவே இருந்தது. அதுக்கப்புறம் தான் மின் கட்டணம் இப்பொழுது அண்மையில் அதிகரிக்கப்பட்ட பிறகு ஒரு லாபம் வந்திருக்கு. ஆனா என்னதான் இப்ப லாபம் வந்தாலும் கடந்த காலங்களில் விடப்பட்ட நட்டத்தை ஈடு செய்யறதுன்றது அவ்வளவு இலகுவானது இல்லை, பெரிய அளவான நட்டம் அது. இந்த நட்டத்தை ஈடு செய்யறதுக்காகவும் இதை பிரிச்சு மக்களுக்கு மிக துரிதமான சேவையை வழங்குற நோக்கத்தோடும் மக்களுக்கு குறைந்த கட்டணத்துல மின்சாரத்தை வழங்குறதுக்காகவும் தான் இந்த நடவடிக்கை எடுக்கப்படுது அப்படின்னு சொல்றாங்க. சரி, இதுல எப்படி அதை மாற்ற போறாங்க, என்னென்ன விஷயங்கள் இதுல கொண்டு வரப்பட போகுது அப்படின்னு சொல்லி இதுவரைக்கும் நம்மளால ஊகிக்க முடியல. சரி, ஒரு தனி நிறுவனம் மாதிரி அவங்க கொண்டு வராங்க, வெளிநாட்டு முதலீடுகளை உள்ள கொண்டு வரதுக்காக கூட இருக்கலாம் அப்படின்னு பார்த்தாலும், இது என்னதான் பிரைவேட் லிமிடெடா என்ற பேர்ல இருந்தாலும் அரசாங்கத்தினுடைய கட்டுப்பாடுலாம் இருக்க போகுது. அரசு நிறுவனமாக தான் இருக்க போகுது, இது தனியாருக்கு கொடுக்கப்படலை. அப்படி இருக்கும்போது வெளிநாட்டு நிறுவனங்கள் அரசு நிறுவனங்களுக்குள்ள முதலீடு செய்யறது அப்படின்றது மிக குறைவா இருக்கும். ஏன்னா அரசாங்கத்துக்குள்ள கட்டுப்பாடுல இருக்கும்போது அவங்களுக்கு அதுக்கேற்ற மாதிரி அதை வேலை செய்ய முடியாத கட்டத்துல அது இருக்காம போகலாம். இல்ல இவங்க கடன் வாங்க போறாங்களா அப்படின்னு பார்த்தா
கடன் வாங்குறதுக்கான வாய்ப்புகளும் மிக மிக குறைவு. காரணம்னா ஏற்கனவே நமக்கு பெரிய அளவான கடன் சுமை இருக்கு. இப்ப நாங்க வந்து மத்திய வங்கிட்ட இருந்து கடன் வாங்க போறோம் அப்படின்னு சொன்னா கூட நம்மளோட மத்திய வங்கியினுடைய கையிருப்பே கிட்டத்தட்ட 6 பில்லியன் தான் இருக்கு. ஆனா இலங்கையினுடைய மின்சார கட்டமைப்பை முழுசா கட்டமைக்கிறதுக்கு 5 முதல் 11 பில்லியன் அமெரிக்க டாலர்கள் தேவைன்னு சொல்லப்படுது. மிகப்பெரிய ஒரு தொகை. இதை வந்து நம்ம நாட்டால ஈடு செய்ய முடியாது. உள்நாட்டிலையும் கடன் வாங்க முடியாது. கடன் வாங்குறதுக்கும் ஒரு எல்லை இருக்கும். அந்த எல்லையை தாண்டி நாம இருக்கிறோம். உள்நாட்டுல அதிக கடன் வாங்கியிருக்கோம். திரைசேரியிலிருந்து கடன் வாங்கி இந்த மின் கட்டமைப்பை நாங்க மின்சார சபை கட்டமைச்சாலும் கூட அதற்கும் பெரிய அளவான வட்டி கட்ட வேண்டி இருக்கும். இந்த மாதிரி பல விஷயங்களால கடன் வாங்க முடியாமலும் மின்சார சபை இருக்கு. இதுல வந்து மின் உற்பத்தி அப்படின்னு பார்க்கும்போது நாம இப்ப உற்பத்தி செய்யற காற்றலை மின் உற்பத்தி இருக்கு, அதோட டீசல், நிலக்கரி, நீர் மின் உற்பத்தி. இந்த நீர் மின் உற்பத்தி இதெல்லாமே சேர்த்து பார்த்தா கூட மின் உற்பத்திக்கு அதிக அளவான செலவு ஆகுது. அதுல தவிர்க்க முடியாது. இந்த செலவை குறைக்கிறதுக்கு மின்சார சபை அடுத்த கட்டத்தை நகர போகுது அப்படின்னு சொல்றாங்க. ஆனா நகர்றதுக்கான எந்த ஏற்பாடுகளும் இதுவரைக்கும் இல்லை. ஒன்று சோலார் மூலமாக நாங்க மின்சாரத்தை பெற்றாலும் கூட அந்த அளவுக்கு நம்மளுடைய மின் கட்டமைப்பை மாற்றி அமைக்கக்கூடிய அளவில் இல்லை. ஆனாலும் இந்த மின் கட்டமைப்பு அந்த சோலாரை மின் உற்பத்திகளை வந்து முழுமையா ஏற்றுக்கொள்ளக்கூடிய அளவான திறன் நம்மளிடம் இல்லை. இந்த திறன்களை அமைக்கிறதுக்காக தான் இப்போ 5 முதல் 11 பில்லியன் அமெரிக்க டாலர்கள் தேவைப்படுது. இது வந்து சாத்தியமாகிறது மிக மிக குறைவாக இருக்க போகுது. இது எல்லாத்தையும் வைத்துக்கொண்டு மின்சார சபை இப்பொழுது ஒரு மிக முக்கிய, அதாவது ஒரு வித்தியாசமான ஒரு பகுதியை நோக்கி பயணித்துக் கொண்டிருக்கிறது. இந்த பயணத்துல நிறைய விஷயங்கள், மாற்றங்கள் இருக்கலாம், நிறைய நன்மைகள் இருக்கலாம். காரணம், அரசாங்கம் எப்படியாவது மின் கட்டணத்தை குறைக்கணும் அப்படின்ற நோக்கத்தோட பயணித்துக் கொண்டிருக்கு. அதற்கு மிக மிக முக்கியமான காரணம் உள்நாட்டு உற்பத்தி பாதிக்கப்பட்டு கொண்டிருக்கிறது, ஏற்றுமதி பாதிக்கப்பட்டு கொண்டிருக்கிறது. வெளிநாட்டு முதலீடுகள் இங்கு வாரத்தை தயங்குறாங்க. காரணம், மின் கட்டண அதிகரிப்பால இங்கிருந்து உற்பத்தி செய்தி பொருட்களை வெளிநாட்டுக்கு ஏற்றும் போது விலை உயர்த்தி தான் வெளிநாடுகளுக்கு ஏற்றுமதி செய்ய வேண்டியிருக்கிறது. அந்த அளவு மின் கட்டண உயர்வு இருக்கு. பல உலகத்திலேயே இல்லாத பல நாடுகளில் வந்து என்னதான் மேலத்தைய நாடுகளில் இல்லாத மின் கட்டணம் இலங்கையில் இருக்கிறதால மிகப்பெரிய அளவில் தயங்குறாங்க பல நிறுவனங்கள் இங்க உற்பத்திகளை ஆரம்பிக்கிறதுக்கு. இதனால இந்த உற்பத்திகளை ஏற்படுத்தி கொடுக்கிறது, ஏன் உள்நாட்டு உற்பத்தி கூட பல இடங்களில் பாதிக்கப்பட்டு கொண்டிருக்கிறது இந்த மின் கட்டண அதிகரிப்பால. இது எல்லாத்தையும் குறைக்கணும் அப்படின்றதுக்காகவே மின்சார சபை இந்த மாதிரியான ஒரு நடவடிக்கையை மேற்கொண்டு வாரதா சொல்லப்படுது. இதுல இறுதியா இன்னொரு விஷயத்த சொல்லிட்டு இந்த வீடியோ நான் முடிக்கிறேன். முதல்ல நாம சொன்னதானே 4 முக்கியமான பகுதிகள், 4 நிறுவனங்களாக மாற்றப்படுகிறது இலங்கை மின்சார சபை. இதுல 20,000 பேர் வேலை செய்யறாங்க. இப்ப இவங்க எல்லாரும் யாருனாலும் அங்க போய் சேர்ந்து கொள்ளலாம். எந்தெந்த நிறுவனங்கள்ல வேலை செய்ய முடியுமோ அந்த நிறுவனங்கள்ல சேர்ந்து கொள்ளலாம். இல்லாட்டி மற்றவங்க ஓய்வூதியத்தை எடுத்துக்கொண்டு விலகலாம் அப்படின்னு சொன்னாங்க தானே. இதுல எத்தனை பேர் வேலை செய்யாம விலக போறாங்க அப்படின்றது பெரிய கேள்வியா இருக்கு. இப்ப வந்து ஒரு 10,000 பேர் விலக போறாங்கன்னா அவ்வளவு காசும் வந்து மின்சார சபையால கொடுக்கப்பட வேண்டியிருக்கும். ஏன்னா அவங்க வேலை செஞ்ச காலம், அவங்க வேலை செய்ய இருந்த காலம் எல்லாத்துக்குமே சேர்த்து அந்த பென்ஷன், அதாவது ஓய்வூதியம் கொடுக்க வேண்டி வரும். ஒரு தொகையா தானே கொடுப்பாங்க. அவங்க அந்த தொகை உடனடியாக கொடுக்கணும் அவங்களுக்கு. இந்த மாதிரி பல விஷயங்கள் இருக்கு. அதுக்கு பிறகு யாரை வந்து புதுசாக சேர்த்துக் கொள்ள போறாங்க, எந்த மாதிரி இருக்க போகுது, அவங்களுக்கு எவ்வளவு சம்பளம் கொடுக்க போறாங்க, இந்த மாதிரி பல விஷயங்கள் இருக்கு. அண்மை நாட்களில் நாம பார்த்த ஒரு விஷயம், வைத்தியர்கள் எப்படி நாட்டை விட்டு வெளியே போய் வெளிநாடுகளில் வேலை செய்யறாங்களோ அதே மாதிரி இலங்கை மின்சார சபை அல்லது மின்சார சபையோடு சம்பந்தப்பட்ட பல என்ஜினியர்ஸ் வந்து வெளிநாடுகளுக்கு போயிட்டாங்க. இங்க முக்கியமான என்ஜினியர் தட்டுப்பாடே இருக்கு இங்க. அந்த அளவுக்குலாம் இருக்கும்போது இனி வர காலத்துல இந்த மாதிரியான பல விஷயங்கள் நடக்கும்போது எப்படியானவர்கள் சேர்த்துக் கொள்ள போறாங்க? இனி வெளிநாட்டில இருந்து தான் என்ஜினியர்ஸை கொண்டு வர வேண்டியமா? பல விஷயங்கள் இருக்கு. இதுல பல இடியப்ப சிக்கல்கள் இருக்கத்தான் செய்யுது. எது எப்படி இருந்தாலும் அரசாங்கத்தினுடைய ஒரே நோக்கம் என்னன்னு சொன்னா, இதை தனியார் மயமாக்குறது இல்லை, இதை வந்து அரசாங்கமாக வச்சுக்கொள்ளணும் அப்படின்றதான் இருக்காங்க. ஆனா பல பக்கமா பேசப்படுது, இதை உண்மையா தனியார் நிறுவனங்களுக்கு கொடுத்தா இது அரசாங்கத்துக்கு இந்த சுமை இருக்காது. இது இந்த மாதிரியான இடங்கள், விமான நிலையங்கள், இத மாதிரியான விஷயங்களை தனி இடங்களுக்கு அல்ல தனி நிறுவனங்களுக்கு கொஞ்சம் காலம் கொடுக்கும்போது அரசாங்கத்தினுடைய சுமை குறையும், மக்களுடைய இந்த கரண்ட் பில்லு குறைய வாய்ப்பு இருக்கு. இந்த மாதிரி பல விஷயங்கள் இருக்கு. இதை எப்படி அரசாங்கம் கையாள போறாங்க அப்படின்னு தெரியல. ஒத்த காலில் நிற்கிறோம் நம்ம அரசாங்கம் வந்து இதை தனியார் நிறுவனத்துக்கு கொடுக்க மாட்டோம், அரசாங்கம் தான் செய்யும். அது நல்ல விஷயம் தான். ஆனா பெரிய சுமை இருக்கிறது தான் இங்க இருக்க பெரிய சிக்கலே. பலதரப்பட்ட மின் கட்டமைப்புல பெரிய மாற்றங்கள் கொண்டு வரப்பட வேண்டியிருக்கிறது. அந்த கட்டமைப்பெல்லாம் கொண்டு வந்தா தான் மக்களுக்கு எதிர்பார்க்கிற அளவு குறைந்த கட்டணத்துல மின்சாரத்தை கொடுக்க முடியும். அதுக்கு பெரிய தொகை தேவைப்படுது. நம்ம ஆரம்பத்துல பார்த்த மாதிரி இது எப்படி நடக்க போகுதுன்னு தெரியல. நீங்க என்ன நினைக்கிறீங்க அப்படின்றத கருத்துக்கள்ல சொல்லுங்க. அடுத்த வீடியோல நான் உங்களை சந்திக்கிறேன்.